ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நார்மலாக நம்ம வீட்டில் கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. ஸோ அதோட சீக்ரெட் ரெசிபி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹேக் தெரிஞ்சிட்டா போதும், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தாளிப்பு எதுவும் பண்ண போகிறது இல்லை. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா காரக்குழம்பு வாசம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்தயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளியை ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காய்கறியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சாம்பாருக்கு ஆட் பண்ணக்கூடிய காய்கறி எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட்டு நம்ம சாம்பாரோட டேஸ்ட் தான் லாஸ்ட்டில் இருக்க போகுது. ஸோ இதில் எது இல்லாட்டாலும் பரவாயில்லை, இருக்கிறத வச்சு கூட இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, சவ் மாங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். தென் கத்தரிக்காய் தான் நமக்கு சாம்பாருக்கு ரொம்பவே ஸ்பெஷல். கத்தரிக்காய் இல்லாத சாம்பாரே இருக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த எண்ணெயிலேயே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நம்ம வேகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ தண்ணி சேர்க்காமல் ஒரு 50% அதாவது அரை பதத்துக்கு வேகணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 50%, அதாவது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கீழே பிடிக்காமல் காய்கறி எல்லாம் நல்லா அரவைக்காடாக வெந்து வந்துடும். ஸோ இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். சாம்பார் பவுடர் இல்லாட்டி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, வீட்டிலையே சில பேர் அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டட் சாம்பார் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளித்தண்ணி நான் மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கிறேன். எப்போவுமே இந்த புளியும் வெந்தயமும் சாம்பாருக்கு அளவோடு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம அளவு தப்பாக வச்சிட்டோம் அப்படின்னா அது சாம்பார் மாதிரியே தெரியாது. ஸோ இப்போ இதில் காய்கறி எல்லாம் கொஞ்சம் முங்குற பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு சைடில் துவரம்பருப்பு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா, குக்கரில் வச்சிட்டிங்கன்னா அந்த பருப்பு எல்லாம் எப்படி ஆயிரும்னா குழஞ்சி வந்துடும். ஸோ ஈஸியாக சாம்பாரில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு 70%, அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.